சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. வேட்டையன் படத்தை நடித்து முடித்த கையோட இமயமலைக்கு போயிட்டாரு. அதைத் தொடர்ந்து இப்போ ஜூலை மாதம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நம்ம லோகேஷ் கனகராஜும் இணைய போகிற கூலி படம் அதோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் யாரோடைய டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு, இதுதான் மிக பெரும் கேள்வியாக வந்திருக்கு. தலைவர் 172 படம் ஒன்று நெல்சலாக இருக்கலாம், இல்லை ஷங்கராக இருக்கலாம், இல்லை ராஜமௌலியாக இருக்கக்கூட அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் அநேக நியூஸ் என்ன வருதுன்னா, ஒன்று நெல்சன், அப்படி இல்லைனா ஷங்கர் பார்த்தீங்கன்னா வேல்பாரி நாவலை சூர்யாவை வச்சு எடுக்கவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்வீர் சிங்கை வச்சு எடுக்கவும் பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனால் இப்போ புது தகவல் என்ன வந்திருக்குன்னா, ரஜினியை வச்சு எடுக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மேலும் இந்த வேல்பாரி நாவலில் முக்கியமான கேரக்டரில் அஜித் அவர்கள் நடிக்க போகிறாராம். அஜித் அவர்கள் குட் பேட் அக்லி படத்தின் இயக்குனர் ஆதிக்கிடம் படத்தை விரைவாக முடிக்கும்படி கட்டளை போட்டிருக்காராம். இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடந்து வருது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அருகில் மெகாஸ்டார் சிரஞ்சீவி படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கான். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியும் அஜித் இருவரும் 30 வருடங்களுக்கு பின்பு ஒருவரை சந்திச்சிருக்காங்க. சமீபத்தில் சமூக வலைதளங்களில் இவர் சந்தித்து கொண்டு எடுத்த புகைப்படங்கள் வெளியாயிருக்கு. அஜித் ஆதி படத்துக்கு பின் சிறுத்தை சிவா அல்லது வினோ படத்தில் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மெகா பட்ஜெட் இயக்குனரோட கால் பண்ணி பேசியிருக்காரு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேல்பாரியில் அதில் நடிக்கிறாரு, மேலும் அந்த படத்தில் நானும் நடிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கருக்கு அஜித் தரப்புல இருந்து ஃபோன் வந்திருக்கான். இருவரும் கூடி விரைவிலே இந்த படத்தை பண்ண போகிறாங்களாம். மேலும் இந்த படம் வேற லெவலில் தமிழ் சினிமாவில் 2000 கோடிக்கு மேலே பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட போகிறதா சொல்லப்படுது. அண்மை காலத்தில் 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடின்னு சொல்லிட்டு பட்ஜெட் எகிரிட்டே போகுது தமிழ் சினிமாவில். ஷங்கர் எடுத்த 2.0 அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு லாபமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்க்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 3.0 எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தார் ஷங்கர். ஆனால் அது முடியாமல் போச்சு. இப்போ கேம் சேஞ்சர் மற்றும் இந்தியன் 2 இந்த 2 படங்களில் பிஸியாக இருக்க ஷங்கர் இந்தியன் 2 ரிலீஸை தொடர்ந்து இந்தியன் 3 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சும் அஜித்தை வச்சும் பார்த்தீங்கன்னா ஷங்கர் அவர்கள் வேல்பாரி நாவலை பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாரு. பாகுபலியை மிஞ்சும் அளவுக்கு இருக்கும், RRR படத்தை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இப்போவே ரசிகர்கள் யூகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷங்கர் மாதிரி ஒரு இயக்குனர் நாவல் ஸ்டோரி எடுத்தார்னா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த படத்தில் காமிப்பார், மேக்கிங் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் திரைக்கதையை எந்த அளவுக்கு மேக் பண்ணுவார் அப்படின்றது இப்போவே ரசிகரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. பாகுபலி போன்ற படங்களை எடுத்த ராஜமௌலி பிரம்மாண்டத்தை காமிச்சிருந்தாலும் ஷங்கர் எந்த மாதிரி பிரம்மாண்டத்தை ரஜினியும் அஜித்தையும் வச்சு காமி போகிறாங்கன்னு இப்போவே எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.